ஏமா திவ்யா இங்க வா. ஒண்ணு சொல்லணும். என் மவ சென்னையில இருந்து வராமா. அவ ஏதோ எக்ஸாம் இருக்கான், அதனால சென்னையில இருந்து வராமா. அவளை 2 நாளைக்கு நல்லா சாப்பாடு சமைச்சு போட்டு உடம்ப தேத்தி விடணுமா. அது எல்லாம் உன் கையில தாமா இருக்கு. நல்லா பாத்துக்கோமா. சரி அத்தை, நான் நல்லா பாத்துக்கிறேன். சென்னையில இருந்து வராங்கல்ல, ரொம்ப நல்லா பாத்துக்கிறேன் அத்தை. நல்லா பாத்துக்குவியா? என் மவளை எனக்கு பார்க்கணும் இல்லடி, உன்னை கிச்சன்ல போட்டு நல்லா வேலை செய்யணும். இதுதான் என் ஆசையே. அடியே கலட்டுக்குந்தானி, எனக்கு இது கூட தெரியாமையா நான் இருக்கேன். நீ உன் மவளை வர சொல்லி என்னை நல்லா கிச்சன்ல போட்டு வேலை வாங்குறது உன்னோட பிளானு. சரி சரி, பாக்குறேன் என்னதான் நடக்குதுன்னு. அடியே திவ்யா, இங்க பாரு, என் மகன் வந்துட்டா பாரு. எம்மா வாமா மோளே. அம்மா அண்ணி 2 பேரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எனக்கு ஒரு எக்ஸாம் இருக்கு, அது எழுதல தான் வந்திருக்கேன். அண்ணி எப்படி இருக்கீங்க? ஏம்மா அண்ணி கிடக்க அண்ணி, இப்போ நமக்கு அண்ணியா முக்கியம். ஏம்மா நீ உட்காருமா. திவ்யா நீ போயிட்டு 2 தோசை சமைச்சு எடுத்துட்டு வா பிள்ளைக்கு. போ போ போ. சரிங்க அத்தை, இதோ போறேன் அத்தை. அத்தை இந்தாங்க அத்தை தோசை, சாப்பிடுங்க அத்தை. கொண்டாமா கொண்டாமா தாமா. போயிட்டு இன்னும் 2 வெங்காய தோசை சுட்டு எடுத்துட்டு வாமா. போமா. அத்தை இந்தாங்க அத்தை தோசை. என்னடி திவ்யா, நாங்க 2 வாய் கூட எடுத்து வைக்கல, அதுக்குள்ள தோசை எடுத்துட்டு வந்துட்டேன். இல்ல அத்தை, நீங்க பாவம் காலையில இருந்து சாப்பிடல, அதனாலதான் அத்தை டக்கு டக்குன்னு கொண்டு வந்து கொடுக்குறேன் அத்தை. சாப்பிடுங்க அத்தை. அவ்வளவு சீக்கிரம் உன்னை எப்படி விட்டுருவேன் இந்த மாதிரி? ஏம்மா திவ்யா, இன்னும் ஒரு 4 தோசை சுட்டு எடுத்துட்டு வாங்க, இன்னும் நிறைய பசிக்கிற மாதிரியே இருக்குமா. சரி அத்தை, இதோ போறேன் அத்தை. அத்தை அடிங்க தோசை. நாங்க நீ கொடுத்த தோசை கூட சாப்பிடல, நீ டக்கு டக்குன்னு அடிக்கிட்டே இருக்கியே, என்ன கதை? எல்லாம் ஒரு பாசம் தான் அத்தை. ஏம்மா எனக்கு ஒரு சந்தேகம்மா. நானும் அங்கேருந்து எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். அவங்களும் தோசைங்காங்க, நீயும் சுட்டு சுட்டு இறக்கிக்கிட்டு இருக்க. எனக்கு சரியா படலை, எனக்கு சந்தேகமாக இருக்கு. எப்படி? ஏங்க நேற்று நைட்டே உங்கள் தங்கச்சி கால் பண்ணி உங்கள் அம்மா கிட்ட பேசிட்டு இருந்துச்சு. அப்போ உங்கள் அம்மா என்ன சொல்லிச்சு கேட்டீங்களா? நாளைக்கு நீ வரப்போறல, உன் அண்ணியை ஃபுல்லாக நான் கிச்சனில் போட்டு அவளை என்ன அளக்களிக்கிறேன்னு பாரு, நமக்கு கொட்டி கொட்டி போடணும்னு அது நேற்று பேசிட்டு இருந்துச்சு. நான் இதெல்லாம் நல்லா கேட்டு தான் நேற்று நைட்டு என் தூக்கம் எல்லாம் போனால் கூட பரவாயில்லைன்னு 2 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு முந்தா நேற்று வச்ச மாவு இருந்துச்சுலாங்க, அதை எடுத்து ஒரு 40 தோசையை சுட்டு ஃப்ரீசர்களை வச்சுட்டேங்க. அதையும் எடுத்து கொடுத்துட்டு இருக்கேன். உன் அம்மா குந்தானியும் உன் தங்கச்சியும் ஒரு சொரணையும் இல்லாமல் டேஸ்ட்டாக சாப்பிட்டு இருக்காளுங்க. இதில் சந்தேகம் வேற, எப்படி இப்படி கொடுக்கேன்னு. அடியே திவ்யா, அவங்களுக்கு இது ஆனா கூட பரவாயில்லடி, நானும் ஒரு 2 தோசை எடுத்து சாப்பிட்டேன்டி. அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாதுங்க. உங்கள் அம்மா உங்கள் தங்கச்சி எல்லாரும் போகிறப்ப நீங்களும் போனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. போங்க குடும்பத்தோட காலி பண்ணிப்போம்.